மேஷராசி. மேஷராசிக்கு ராகு 11ஆம் இடத்துக்கு வரார். ரொம்ப சிறப்பான இடத்துக்கு, நல்ல இடத்துக்கு வரார். கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். இது பரவாயில்ல, ரொம்ப பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது. 5ஆம் இடத்துக்கு வரார். இந்த 11ஆம் இடத்துல இது வரலையும் 12ல் இருந்த ராகு விரயங்கள் அதெல்லாம் கொடுத்த ராகு 11ஆம் இடத்துக்கு அனுகூலத்தை தரப்போகிறார். அனுகூலமான நல்ல பலனை தரப்போகிறார். அதுவும் அடுத்தது சனி பகவான் இப்போ 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகலை. அதுவும் 11ஆம் இடத்துல அனுகூலமான இடத்துல நல்ல இடத்துல தான் இருக்கார். இப்போ ராகுவும் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அதனால் 2 கிரகமும் 11ஆம் இடத்துல இருந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரார். அதனால் பதவியில் கொஞ்சம் முன்னேற்றம், சுற்றுச்சூழலில் ஒரு கௌரவம் மேல்மை இதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம், ஏதாவது வேலையில் இதுவரையும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை கிடைக்கும். இந்த 5ஆம் இடத்துல கேது அது படிக்கிறவங்களெலாம் பிரச்சனை இல்லை. படிக்கிறவங்களாம் 5ஆம் இடத்துல கேது படிப்பை பற்றி பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். படிப்பு நல்லாவே இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு வம்சபிருத்தி உண்டாகும். ராகு 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அனுகூலமான இடத்துக்கு வந்திருக்கார். அதனால் ரொம்ப சிறப்பான இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். கனவு மனைவி ஒத்துழைப்பு ரொம்ப அனுசரணையாக ரொம்ப இதாக இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதில் குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு இருக்கார். அது பெரிய கஷ்டத்தை ஒன்றும் கொடுக்க போகிறவர் இல்லை. அதனால் இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனி ரெண்டையுமே மே மாதம் 11ஆம் தேதிக்கு வர குரு பார்வை பார்க்குறார். இன்னும் சிறப்பாகவே இருக்கும். இன்னும் வருமானங்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ராகு குரு சனியும் ரெண்டும் சேர்ந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற 2 கிரகமும் நல்ல படம் கொடுக்குற இடத்துல வந்திருக்காரு. அதனால் யோக பலங்கள் நிறையாவே இருக்கும். சிறப்பாகவே இருக்கும். ஒரு முன்னேற்றமான அமைப்பு, யோகமான அமைப்பு, பொருளாதார நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருந்து கொஞ்சம் அப்பப்போ விலகி போகிறவங்களாம் இப்போ ரொம்ப ஒற்றுமையோடு ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க. அதனால் இது ரொம்ப யோகமான காலமாக இந்த மேஷ ராசிக்கு அமைகிறது.